விஜய்ஜிக்கு பிஜேபி அலர்ஜி, மோடிஜி அலர்ஜி கிடையாது, பிஜேபி அலர்ஜி. ஏன்னா அவர் வாங்கின ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு கூட டாக்ஸ் கட்டாம இவர் ஜிஎஸ்டி பத்தி பேசலாமாங்க? திமுக வெர்சஸ் தாவைக்கா இல்ல, திமுக அலைன்ஸ் தாவைக்கா. நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகவோட பி டீம் தான் தாவைக்கா. மகளிரோட ஓட்டு வேணும்னு சொல்லி டிஎம்கே சொல்றதுக்கு அசிங்கமா இல்லையா, வெக்கமா இல்லையா? பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே கொடுக்க துப்பு இல்லாத அரசு பெண்களோட வாக்கு மட்டும் உங்களுக்கு இனிக்குமா? ஆதவ அர்ஜுனாக்கு அரசியல் தெளிவோ அறிவோ புரிதலோ இல்லை. விஜய் என்ன சொல்றாரோ அதுக்கு சொம்படிக்க போயிருக்காரு. இருந்ததுனால தான் நான் கூட்டணியில் தோத்து போயிட்டேன். நான் முடிசூடாம இப்பயுமே அவர் முடிசூடாம தான் இருக்காரு. அவர்கிட்ட முடியா இருக்கு. என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பும் இல்லை, மக்களோட வாழ்வியல் செதஞ்சு போச்சு. திமுகக்கு ஒட்டுமொத்த அராஜகத்தின் போக்கா வாழ்ந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அவரோட படிப்பு என்ன, அரசியல் சாணக்கியத்தனம் என்ன, அறிவு என்ன, புரிதல் என்ன அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருந்தா அந்த கொஸ்டினை கேட்டிருக்க மாட்டோம். வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். சினிமால பெரிய திரைத்துறையில பெரிய ஆளுமையா இருக்கலாம் விஜய் அவர்கள். தாவேக்கா கட்சி குழந்தைகள் கட்சிமா, அது குழந்தைகள் விளையாடக்கூடிய கட்சி. அவர் சொல்லியிருக்காரு, குழந்தைகள் அணி உருவாக்குனதுக்கு பதிலா குழந்தைகள் கட்சியை உருவாக்கி இருக்கலாம். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாஜக மாநில மகளிர் அணி செயலாளர் ஜெயமணி அம்மா இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் தான் எதிர்க்கட்சின்னு சொல்றாரு. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னா தாவேகா தலைவர் விஜய். அவர் என்ன சொல்றாருன்னா 2026 எலெக்ஷன்ஸ்ல போட்டியே டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? தாவேக்கா கட்சி குழந்தைகள் கட்சிமா, அது குழந்தைகள் விளையாடக்கூடிய கட்சி. அவர் சொல்லியிருக்காரு, குழந்தைகள் அணி உருவாக்குனதுக்கு பதிலா குழந்தைகள் கட்சியை உருவாக்கி இருக்கலாம். தாவேக்கா தலைவர் விஜய் பனையூரை தாண்டி வீட்டுக்கு வரட்டும், வீதிக்கு வரட்டும். வெளியே களத்துல இறங்கி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, மக்களோட அரசியல் புரிதல் என்ன அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கட்டும். எதுவுமே தெரியாம பேசுற அவர் திமுக வெர்சஸ் தாவேக்கா இல்ல, திமுக அலைன்ஸ் தாவேக்கா. நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகவோட பி டீம் தான் தாவேக்கா. ரெண்டு பேரும் நீங்க தீர்மானம் வாசிக்கும் போது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீர்மானம் வாசிக்கும் போது திமுக என்ன தீர்மானம் வாசிச்சாங்களோ அதோட பிரிண்ட் காப்பி எடுத்துட்டு வந்து தான் தாவேக்கா வாசிச்சாங்க. அப்படிதானே வாசிச்சாகணும். ஏன்னா அவங்க தலைவரால யாரை சொல்றாங்க, பெரியாரை சொல்றாங்க, அம்பேத்கரை சொல்றாங்க, அதுக்கு அடுத்து காமராஜர் சொல்றாங்க. அப்ப அவங்க ஏற்கனவே டிஎம்கேவோட தலைவர்களை யாரெல்லாம் குறிப்பிட்டு வச்சிருக்காங்களோ அவங்கள சொல்றாங்க. அந்த கொள்கையை தான் அவங்களும் சொல்லுவாங்க. அப்ப அவங்க திமுக இருந்துக்கலாமே தம்பி, சேர்ந்துருக்கலாம்ல. அதுக்கு தனி கட்சி ஆரம்பிக்கணும். அதாவது குடும்ப அரசியல் வேண்டாம், எங்களோட இந்த திமுகவோட சித்தாந்தம் பிடிக்கல, அவங்களோட செயல்பாடுகள் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் கட்சி ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு அதையே திருப்பி வாசிச்சா அதுக்கு ஏன் அந்த கட்சி உருவாக்கணும்னு கேட்கிறோம். அப்ப மக்களை முட்டாளாக்கக்கூடிய மடைமாற்றம் செய்யக்கூடிய கட்சியா தாவேக்கா? எதற்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? உங்களோட சித்தாந்தம் என்ன, உள் நோக்கம் என்ன? அப்படி யோசிக்கும் போது திமுக என்ன வாசிச்சாங்களோ, என்ன விஷயத்த சொல்ல வர்றாங்களோ மக்களுக்கு, அதே திருப்பி நீங்க பிரதிபலிக்கிறீங்க அப்படின்னா கண்ணாடி போல திமுகவோட ஒவ்வொரு விஷயங்களையும் தாவேக்கா பிரதிபலிக்கின்றது. இதுக்கு எதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிக்கணும்? அப்போ தாவேக்கா பி டீம்னு சொல்றீங்க. டிஎம்கேல என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் ஏடிஎம்கேவும் ஏ டீம் பி டீமா செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஒருமித்த கருத்துரைகள் ஒரு செயல்பாட்டுல செயல்படுறது ஒன்றும் தவறுன்றும் இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டங்கள்ல நிறைய விஷயங்களை செய்தாங்க. அம்மா உணவகமா இருக்கட்டும், பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்படிலாம் பார்க்கும்போது பாஜக அதுக்கு பின்னாடி மோடிஜி அவர்கள் நிறைய திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்திருக்காங்க. பெண்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க. அப்படினால ஒருமித்த கருத்தோட யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழக மக்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா, அம்மா இருந்த காலகட்டங்கள்ல பெண்களுக்கு ஒரு அம்மையார் ஆட்சி செய்த காலத்துல ஒரு மகளிரை கூட தொட்டு யாரும் வெளியே போயிட முடியாது. அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு அளப்பரிய பாதுகாப்பு இருந்துச்சு. ஆனா என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பும் இல்லை, மக்களோட வாழ்வியல் செதஞ்சு போச்சு. திமுகக்கு ஒட்டுமொத்த அராஜகத்தின் போக்கா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த அம்மாவை தானே அண்ணாமலை என்ன சொன்னாரு, A1 குற்றவாளின்னு சொன்னாரு.
A1 குற்றவாளின்னு அரசியல் விமர்சனம் வைக்கிறதும், நாளைக்கு வந்து மோடியா இந்த லேடியான அம்மையார் கேட்கிறதும், இதெல்லாம் வந்து அரசியல் பேச்சுகள்ல, வழக்குகள்ல உருவாகக்கூடியதுதான். ஒரு வார்த்தை சொன்னா இன்னொரு வார்த்தை சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனா, சிந்தை என்னவோ ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒருமித்த கருத்துரைகள் தான் இருக்க முடியும். அம்மா இப்போ டெல்லி போயிட்டு வந்த பின்னாடி தான் இந்த பேச்செல்லாம் வரும். ஏன்னா அண்ணாமலை வந்து சாஃப்ட் டவுன் ஆயிட்டாரு. எடப்பாடியும் கீழ இறங்கி வந்துட்டாரு. ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணி அமைய போதோ 2026ல. தேசிய தலைமையும், மாநில தலைமையும் அறிவிச்சு 2 பேரும் ஒரு கூட்டமைப்பா பேசி முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான காரியம். இத வந்து சாதாரண ஒரு பொது வழக்குல நம்ம சொல்லிட்டு கடந்து போயிற முடியாது. எங்களோட எப்பயுமே எங்களோட அரசியல் சித்தாந்தம், எங்க கட்சி சித்தாந்தம் என்ன அப்படின்னா, தேசிய தலைமையும், மாநில தலைமையும் அறிவிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க பொது வெளியில பேசுறது. நாங்க என்ன அமைச்சர் ஜெயக்குமாரா? நாங்க பிஜேபில இருந்தா மட்டும்தான் இருந்ததுனால தான் நான் கூட்டணியில வந்து தோத்து போயிட்டேன். நான் முடிசூடாம இப்பயுமே அவர் முடிசூடாம தான் இருக்காரு. அவர்ட்ட முடியா இருக்கு? அவர் முடிசூடா மன்னன் தான். அதனால ராயபுரத்துல முடிசூடா மன்னனா இருந்துருவேன். முடி இருந்துட்டாப்ல என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் இல்ல. வேலை வேணும்னு கேட்டு வந்த பெண்ணையே நீங்க வந்து கர்ப்பமாக்கி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டீங்க. உங்கள போல ஒரு நல்ல உத்தமர்லாம் யாரும் இருக்க முடியாது. அதனால விமர்சனங்கள தவிர்த்து விட்டுட்டு, கூட்டணி யார் கூட அமைக்க போறோம்? எந்த மாரி ஒரு கூட்டணி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் தலைமை நிச்சயம் முடிவெடுக்கும். காலம் பதில் சொல்லும். 2024 எலக்ஷன்ல வந்து மோடின்ற ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் வந்துச்சுமா. அத சுத்தி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா கூட்டணி ஃபுல்லா அலைன்ஸ் பண்ணும்போது, சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து மோடிய வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்து டிஎம்கே கூட்டணி ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால தான் எல்லா கட்சியிலும் நீங்க சேர்றீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் உங்கள நோக்கி வருது. திமுகவோட விமர்சனம் அப்படின்னு பார்க்கும்போது, காசு இல்ல அப்படின்னா, அவங்க வாழ்வியலே நகட்ட முடியாது. அரசியல் வாழ்க்கையே இருக்காது. பணம்னு ஒண்ண, இலவசம் அப்படின்ற போர்வையில அராஜக போக்குல யார்ட்டயாவது எப்படியாவது பணத்த செலுத்தி, பணம்னு ஒண்ணு இல்லாம அண்ணன் சீமான் சூளுரைத்த மாரி ரூ. 10 பணம் இல்லாம நீ நானும் களத்துல நிண்டு பார்ப்போமா அப்படின்னு கேட்கறது தான் ஞாபகம் வருது. சீமானனும் அப்போ இந்திய கூட்டணி வரப்போறாரு. இருக்கலாம். அது வந்து கூட்டணி கட்சி, கூட்டணி தர்மம்ன்றது அவங்கவங்க நிலைப்பாடு, தனிப்பட்ட நிலைப்பாடு. கட்சி என்ன மேலிடம் சொல்லுதோ அததான் சொல்ல முடியும். சீமான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாரு. அது என்னன்னா, தமிழர்களுக்கு எதிரி வந்து காங்கிரஸ், மனித குலத்துக்கே எதிரான கட்சி வந்து பிஜேபின்னு சொல்லியிருக்காரு. அவர எப்படி நீங்க கூட்டணியில சேர்த்துக்குவீங்க? 1999 காலகட்டங்கள்ல வந்து திமுக வந்து காங்கிரஸ வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் விமர்சிக்காத வார்த்தையே இருக்க முடியாது. அதாவது இந்தியால வந்து இவங்க இருந்தாங்கன்னா, இந்தியாவே வித்து சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சிதம்பரம் இந்த அவர் வந்து நிதியமைச்சரா இருந்த காலகட்டங்கள்ல பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது, அவர்கள்லாம் காங்கிரஸை திமுக விமர்சனம் பண்ணாதான் இன்னைக்கு கூட்டணி இல்லையா? அவங்க தப்பு செஞ்சா நம்மளும் தப்பு செய்யலாம். தப்பு செய்தாங்கன்னு நான் சொல்ல வரல. கால சூழ்நிலையும், அரசியல் கள நிலவரமும் எப்ப வேணாலும் மாறலாம்னு சொல்றேன். அரசியல் நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. யார் வேணாலும் எப்ப வேணாலும் மாறலாம். ஆனா திமுக எதிர்ப்பு என்பது கட்டாயம் அண்ணாமலை சொன்ன மாரி ரத்தத்துல இருக்கு. அவ்வளவுதான். இப்ப விஜயோட பொசிஷன் எடுத்துக்கிட்டா, விஜய் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸா தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டு வராரு. அது வந்து நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் அவர் ஒரு ஃபேஸா இருக்காரு. அப்படின்னும்போது, விஜய்க்கு வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, அவர் வந்து இளைஞர்கள ஓட்ட வைக்கிறாரு. அதுக்கடுத்து ஏடிஎம்கே, டிஎம்கே இவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும்ல, அத எடுக்க வராரு. இந்த எதிர்ப்ப வந்து அதிகமா இப்ப கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறது அண்ணாமலை தான். அப்போ விஜயோட என்ட்ரி வந்து அண்ணாமலை பொசிஷன் தானே ஸ்ட்ராங் பண்ணும். அப்போ 2 பேருக்கான போட்டி அங்க நிக்குதுல்ல. நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, மலைக்கும் மடுவுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கு. அண்ணாமலை அவரோட படிப்பு என்ன? அரசியல் சாணக்கியத்தனம் என்ன? அறிவு என்ன? புரிதல் என்ன? அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின கேட்டிருக்க மாட்டோம். வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். சினிமால வந்து திரைத்துறையில வந்து பெரிய ஆளுமையா இருக்கலாம் விஜய் அவர்கள். என்ன டயலாக் வந்து இயக்குனர் எழுதி குடுத்திருக்காரோ, டைரக்டர் எழுதி குடுத்த ஸ்கிரிப்ட ஸ்க்ரீன்ல சொல்றதுக்கு வேணா தலைவர் விஜய் வந்து பெரிய ஆளுமையா இருக்கலாம். ஆனா, களத்தில் மக்களோட பணி, மக்களோட மனதில் என்ன வலி அப்படின்றதெல்லாம் ஆகச்சிறந்த தெளிவு படைத்த ஒரு தலைவன் அப்படி இருக்காரு அப்படின்னா, அது அண்ணாமலைஜி அவர்கள் தான். அரசியல் புரிதல்ன்றது அவ்வளவு சீக்கிரம் வராது. அது வந்து அடிப்படையில இருந்து பட்டு உணர்ந்து வந்திருக்கணும். பார்ன் இன் சில்வர் ஸ்பூன், பார்ன் இன் கோல்டன் ஸ்பூனுக்குலாம் அது புரியாது. அண்ணாமலைஜி விவசாய குடும்பத்தில் ஆட மேய்ச்சு, காலையில் நேத்து சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆட்டுப்புழுக்கைய அள்ளி போட்டுட்டு, எருசாணத்த அள்ளி கொட்டிட்டு, அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனவன். தெரியும். எங்கள போல கடைக்கோடி தொண்டன், பாஜக தொண்டன் நாங்க இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா, நாங்க அடிப்படையிலேருந்து வெளிய வந்திருக்கோம். களத்திலேருந்து வெளிய வர்றோம். என்ன நடக்குது? தெருவுல, வீதியில மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? ஒரு டீ கடையில என்ன மக்கள் பாஜகவ பத்தி பேசுறாங்க? மக்கள் மத்தியில பாஜகவின் நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்கு? அப்படின்னு நாங்க ஒவ்வொரு தடவையும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனால அரசியல் புரிதல் விஜய்க்கு உறுதியாக இருக்காது. தெரியறதுக்கும் வாய்ப்பில்ல. விஜயோட அப்பா சினிமா துறையில் பெரிய டைரக்டராக இருந்து, திரைத்துறையில் அவர் இல்லாவிட்டால், விஜய் வந்து ஒரு சினிமா நடிகரா கூட வந்திருக்க முடியாது. அந்த விஜய் தான் சொல்றாரு, தமிழ்நாட்ட பார்த்து மோடிஜிக்கு வந்து அலர்ஜி அப்படின்னு சொல்றாரு.
விஜய்ஜிக்கு பிஜேபி அலர்ஜி, மோடிஜி அலர்ஜி கிடையாது, பிஜேபி அலர்ஜி. ஏன்னா அவர் வாங்கின ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு கூட டாக்ஸ் கட்டாம இவர் ஜிஎஸ்டி பத்தி பேசலாமாங்க? விஜய் வித்யாசம் ஸ்கூல் நடத்திட்டு இருமொழி கொள்கை தான் பிடிக்குன்றீங்க. க்ளோஸ் பண்ணுங்க உங்க ஸ்கூலை, மூடிட்டு இருமொழி கொள்கையை நடத்தி பிள்ளைங்களுக்கு இலவச கல்வி, அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்கணும் அப்படின்னு வாய்க்கிலேயே மேடையில பேசினா மட்டும் போதுமா? இருமொழி கொள்கை மட்டும்தான் வேணும் அப்படின்னா உங்க வித்யாசிரம் ஸ்கூல, விஜய் வித்யாசிரம் ஸ்கூலை மூடிட்டு இருமொழி கொள்கையில உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க. நீங்களும் உங்க ஸ்கூலை நடத்துங்க, இலவசமா உங்க பள்ளிக்கூடத்தை நடத்துங்க. உங்களால அதுக்கு தாட்டியம் உண்டா, தைரியம் உண்டா? அரசியல் நோக்கோடையே மக்களை பார்க்கறது, உங்களோட பண பொருளாதாரத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உங்க ஸ்கூல் நடத்துறது, இதெல்லாம் செஞ்சுட்டு மேடையில மைக்க பிடிச்சோன்னே ஒரு விஷயத்த பேசு. இதுல சினிமாவை 2.5 மணி நேரம் பார்த்துட்டு கடந்து போயிடும்னு போறதுக்கு. ஆனா தாவேக்காவை மக்கள் எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா 2 மணி நேர திரை ஒளிபரப்பாக தான் பார்க்கறாங்களே தவிர காமெடி கட்சியா தான் பார்க்கறாங்க தவிர யாருக்குமே மக்கள் வாக்கு அளித்து இவங்களுக்கு வந்து பெரிய இடத்துல உட்கார வச்சிடும்ன்ற எண்ணம் கடுகளும் இல்ல. அடுத்ததா பார்க்கும்போதுமா, நேத்து மேடையில பேசும்போது ஆதவ அர்ஜுனாவும் மோடிய விமர்சிக்கிறாரு. இப்போ வந்து அ புசி ஆனந்தும் மோடிய விமர்சிக்கிறாரு. எல்லாரும் மோடிய விமர்சிக்கிறாங்களே! மோடி விமர்சிச்சாதானே ஆதவர்ஜுனா பெரிய ஆளாக முடியும், விஜய் பெரிய ஆளாக முடியும். வந்து எப்பயுமே நம்ம ஒரு பெரிய பிரபலத்தை பத்தி பேசினா மட்டும்தான். அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லி 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 வளர்ந்த ஆட்கள் எத்தனை பேர் தெரியுமா? நிறைய பேர் இருக்காங்க. அதுல மாதிரி மோடிஜியை பத்தி அண்ணாமலைஜியை பத்தி பேசி அப்புறம் மோடிஜியை பத்தி பேசி இப்படி பேசி பேசி உருவாக்கப்பட்ட கட்சி தான் தாவேக்கா. ஆதவர்ஜுனாக்கு வந்து அரசியல் தெளிவோ அறிவோ புரிதலோ இல்ல. விஜய் என்ன சொல்றாரோ அதுக்கு சொம்படிக்க போயிருக்காரு. ஏன் போயிருக்காரு? அவர் ஏன் கட்சிக்கு வரணும், ஏன் நம்ம கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும், நம்ம ஏன் அப்படி ஒரு இடத்துல வளரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறான்னா, அவரோட மாமனார் மார்டின் அவர்களோட லாட்டரி டிக்கெட்ல வந்து அமோகமா இருக்கணும், நம்ம ஆட்சிக்கு வந்தாதான் லாட்டரி புழக்கங்கள் வரும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஆவலோட இந்த கட்சியை மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அண்ணாமலைஜி பேசக்கூடிய ஒரு டேட்டாவையோ ஒரு நல்ல காரியங்களையோ ஒரு விஷயங்களையோ அரசியல் புரிதலோ ஆதவர்ஜுனாக்கும் இருக்காது, விஜயர்களுக்கும் சுத்தமா இருக்காது. இப்போ திமுக எடுத்துக்கிட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து மகளிருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னும்போது, இப்போ வந்து மகளிர் ஓட்டு இருக்குல்ல, அதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து மகளிர் ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஓட்டு. உங்களுக்கே தெரியும் மகளிர் வந்து எவ்வளவு முக்கியமான ஓட்டு அம்மாவுக்கு இருந்தாங்கன்னு. இப்போ அந்த மகளிர் ஓட்ட நாங்க எடுக்கிறதுக்காக நாங்க எல்லா திட்டமும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. அதிமுக வந்து மகளிர் ஓட்டோட ஓட் பேங்கே குறைஞ்சிச்சுன்னு சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மகளிரோட ஓட்டு வேணும்னு சொல்லி டிஎம்கே சொல்றதுக்கு அசிங்கமா இல்லையா, வெக்கமா இல்லையா? பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே கொடுக்க துப்பு இல்லாத அரசு பெண்களோட வாக்கு மட்டும் உங்களுக்கு இனிக்குமா? அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய்ன்னு சொல்லி எல்லா மகளிருக்கும் அதை கொடுத்தீங்களா? பெண்களை கொஞ்சமாவது ஒரு அமைச்சர்கிட்ட போய் மனு கொடுக்கிறாரு ஒரு பெண்மணி, அவங்கள வந்து வாங்கி தலையில் அடிக்கிறீங்க. இப்படி பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்தக்கூடிய உங்க அரசுக்கு பெண்களோட வாக்கு மட்டும் வேணுமா? அனைத்து மகளிருக்குமா நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்க? அப்ப யார் உங்களுக்கு வாக்களிக்கணும், யார் அளிக்க மாட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் பொறுத்திருந்து அப்போ பாருங்க. 2024 எலெக்ஷன்ல இந்த அமௌண்ட்லாம் வாங்கின அப்போ பெண்கள் தானே திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. 2004க்கு அப்புறம் 2026 இப்ப உங்களோட ஆட்சி எவ்வளவு ஒரு அவலமான நிலையை சந்திச்சிருக்கு அப்படின்றத இந்த 2026 தேர்தல் உங்களோட மகத்தான பணியை சொல்லும். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. திமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவும். இப்போ நீங்க டாஸ்மாக் எதிர்த்து போராட்டம்ங்கள, அப்போ இப்போ வந்து காவல்துறை இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஒரு போராட்டத்தை ஹேண்டில் பண்றாங்க. அப்படின்னும்போது இங்க வந்து போராட்டத்துக்கு வர பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பை வந்து காவல்துறை தான் ஏற்படுத்தி தரணும். ஏன்னா போராட்டம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்கள் அரசியலுக்கு வரணும். இப்போ இங்க நீங்க வந்து போராட்டத்துக்கு போறீங்க. இங்க வந்து பாதுகாப்பற்ற சூழல் அரசியல்ல இருக்கா? எங்களோட பாஜக அந்த அரசு அந்த கட்டாயம் அந்த ஒரு நிலை கிடையாது. பாஜக என்ன இருக்க நிலைப்பாடு அப்படின்னா, பெண்களுக்கு ஆத்மார்த்தமா தார்மீகமா ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமா எங்களை மதிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது பிஜேபி தான். பெண்களுக்கு வந்து அது மோடிஜியோட ஆட்சியில இருந்து பாருங்களேன், அவரோட அமைச்சரவையில இருந்து அம்மா திரௌபதி முர்மு அவர்களுக்கு முதல் குடிமகன் அந்த ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்காங்க. அப்புறம் நடிகை அக்கா குஷ்பு அவர்களுக்கு வந்து மகளிர் அணி தலைவராக, ஆணையத்தின் தலைவராக, குழு தலைவராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அக்கா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாருங்க, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு பொறுப்பு அப்படின்னா நிதியமைச்சர் பொறுப்பு. ஒரு ஃபினான்ஸையே தூக்கி கையில கொடுத்துருக்கோம் அப்படின்னா பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கக்கூடிய ஒரு உயரிய ஒரு கட்சியா பிஜேபி இருக்கும். கட்சிக்குள்ள பாதுகாப்பு இல்லாத சூழல்ன்றதுக்கு திமுக இல்லை, பிஜேபி. பெண்கள் ஒவ்வொருத்தரையும் கண்ணா மதிச்சுட்டு இருப்பாரு எங்க தலைவர் அண்ணாமலைஜி அவர்கள். அவரை ஒருத்தர் கூப்பிடும்போது அக்கா அப்படின்னு அவர் சொல்லும் போது
எங்களோட உடன் பிறந்த சகோதரனை தான் நாங்க உணர்றோமே தவிர, ஒரு வார்த்தைக்காக சொல்றாரு அப்படின்னு நாங்க ஒரு நாளும் நினைச்சதே இல்ல. அப்படி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நபர். எங்களோட கட்சி மற்ற ஆண்களுமே சரி, எங்க அண்ணன் சகோதரர்கள் எல்லாருமே எங்க மேல அவ்வளோ ஒரு பிடித்தமா, ஆமா, நான் எங்களுக்கு ஒரு கட்சி பாதுகாப்பா. நான் கட்சி மட்டும் கேட்கல. கட்சியில இருந்து நீங்க போராட்டத்துக்கு போறீங்க. போராட்ட காலத்துல நீங்க போலீஸ் கூட வந்து ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது. அந்த இடத்துல நீங்க பாதுகாப்பா உணரணும்ல. கட்டாயமா. நாங்க வந்து எங்களுக்கு ஏன்னா எங்க தொண்டர்கள் எங்களோட கட்சி நிர்வாகிகள் அங்க இருப்பாங்க. கட்டாயம் வந்து காவல்துறையோ, மற்ற ஆட்களோ அதுக்குள்ள உள்ள ஊடுருவ முடியாது. எங்களோட பாஜக ஆர்ப்பாட்டத்துல வந்து திமுகல செய்ற மாரி எந்த விதமான ஒரு சலம்பல் வேலைகளும் கட்டாயம் நடக்காது. ஏன் அப்டின்னா, கட்சி கண்ணியமான கட்சி. ஒருத்தர போல சும்மா கூட குறைய பேசுற ஆட்கள் அங்க வரமாட்டாங்க. மது அருந்தி எங்களோட கட்சி கூட்டங்கள் நடக்காது. கட்சி வந்து ரொம்ப ஒரு விளக்கேத்தி, சாமி கும்பிட்டு, ஒரு ஆத்மார்த்தமா நடக்கக்கூடிய கட்சி. அதனால இங்க தவறுகள் இழைக்கப்படுறது இல்லவே இல்ல. அதுக்கு ஒரு சாத்தியமே கிடையாது. உங்க நேரத்த ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நன்றி.